ஆக்சுவலா இப்போ சிம்பு சாருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்? கையெல்லாம் பிடிச்சிட்டு பாட்டுலாம் பாடுறீங்க. ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஸா நீங்க அந்த காம்படிஷன்லாம் இருக்குமா உங்க ரெண்டு பேர்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கும் சிம்புக்கும் என்றைக்குமே காம்படிஷன் இது கிடையாது. அது பத்திரிகைகள்ல வந்திருக்கு, பேசியிருக்காங்க நிறைய பேர், நிறைய அதை பற்றி அலசப்பட்டிருக்கு. பட் எனக்கும் சிம்புக்கும் காம்படிஷன் இருந்ததே கிடையாது. நான் என்னோட ரூட் வேற, அவரோட ரூட் வேற, நான் செய்யற வேலை வேற, அவர் செய்யற வேலை வேற, எனக்கு நான் போய் சேரணும்னு நினைக்கிற இடம் வேற, அவர் போய் சேரணும்னு நினைக்கிற வேற இடம் வேற. ஸோ அவருக்கு எனக்கும் எந்த வகையிலும் சம்மந்தமே கிடையாது. ஸோ காம்படிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் இது ரொம்ப ட்ரிக்கியான இடம். நாங்கள் இருக்கிற இடம், இண்டஸ்ட்ரி, எங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இடம். ஸோ ஒரு சிலர் நிறைய குழப்பங்கள் கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க எனக்கும் அவருக்கும் நடுவில். ஸோ பெருசா பழக்கம் இல்லை முன்னாடிங்கிறதுனால நாங்களும் வந்து அவரு 10 பேர் சொல்றதை நம்பாம இருக்கலாம், 11வது அவர் சொல்ற போது நம்ம நம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொன்னா அது போய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்து 2 பேரும் பேசிக்கும் போது தான் தெரிஞ்சது அது எல்லாமே போய் அப்படின்னு. ஓகே. ஸோ அப்பதான் புரிஞ்சது, இதுக்கு காரணம் நம்ம 2 பேரும் பேசிக்காம தூரமா இருந்ததுனால தான் அப்படின்னு எங்க 2 பேருக்கும் புரிஞ்சுது. அண்ட் அன்னைக்கு நான் அவருக்கு தான் சொன்னேன், எதுக்கு காம்படிஷன், எதுக்கும் எனக்கும் உங்களுக்கு என்ன காம்படிஷன் கேட்டா தரலையே அப்படிங்கிறாரு. இல்ல, ஏன்னா இல்ல, எங்களுக்குள்ள காம்படிஷன் கிடையாது. எனக்கு எதுக்கு, நான் என்ன மாதிரி படம் பண்றேன், அவர் என்ன மாதிரி படம் பண்றேன், என்ன காம்படிஷன் இருக்க முடியாது. ஓகே சார். ஆனா அந்த படத்துல எல்லாம் பஞ்ச் டயலாக், இப்போ நீங்க வந்து என்ன மாதிரி பசங்களை பார்க்க பிடிக்கும், அவர் வந்து என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிக்கும் அப்படின்றாரு. அதுதான் சிம்பு, இதுதான் நான். அதாவது அது வந்து காம்படிஷன் கிடையாது. என்ன மாதிரி பசங்களை நிஜமாவே பார்க்க தான் பிடிக்கும், பார்த்தோன்னா பிடிக்காது. சிம்பு அழகா இருக்காரு, பர்சனாலிட்டியா இருக்கா, அவர் மாதிரி பசங்களை பார்த்தோன்னா பிடிக்கும். அதனால அவருக்கு தகுந்த ஆடியன்ஸ்க்கான டயலாக் அவர் சொல்றாரு. இது வந்து நீங்க அவர் எனக்கு சொல்றதா எடுக்கக்கூடாது, சுராஜ் தான் இந்த டயலாக் எழுதுனது. அது சுராஜுக்கு போய் சேர வேண்டிய கிரெடிட். சோ அது நல்லா இருக்கு, அந்த விஷயம் நல்லா இருக்கு, அதை வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் தகுந்த மாதிரி சொல்லலாம்னு சிம்பு சொல்றாரு. இது ஒரு சுராஜோட டயலாக அவங்க பாரோ பண்ணிருக்காங்களே தவிர எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இதுல கிடையவே கிடையாது. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். சிம்பு மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்கும். அது அன்சிகா என்ன சொல்றேன், நானே சொல்றேன். நைஸ். ஓகே சார்.